நம்ம ஃபேட்மேன் ரவீந்தர் வந்து ஒரு ட்விஸ்ட் ஒன்று பண்ணாப்ல. ட்விஸ்ட் அது என்னன்னா, இந்த சச்சனா புள்ள சொல்லிச்சு இல்லையா, இந்த 4 பேர்ல ஒருத்தியா இருந்தா நான் இந்த டிசிஷனை எடுத்தேன், அது சில பேருக்கு பிடிக்கல, 24 மணி அவங்க வெளியே போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒருத்தர நான் இருந்துக்கிறேன், அது நான் 24 ஹவர்ஸ்ல வெளில போய்க்கிறேன், அந்த பாயிண்ட்டை கொண்டு வந்து இங்கே போட்டு விட்டாப்ல. நீ வெளியே போறேன்னு சொல்லி சொன்னா இந்த ஸ்டேஜ் உனக்கு பிடிக்கலையா, இந்த வாய்ப்பை பத்தின அருமை உனக்கு தெரியலையா, என்னமா நீ இப்படி பேசிட்ட, சோ அதனால உன நாமினேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாரும் மைண்டுக்குள்ளேயும் ஆமால இந்த புள்ள அப்படி ஒரு விஷயம் சொல்லிச்சுல, சரி ரைட் அந்த விஷயத்தையும் நம்மளும் சொல்லிடலாம்னு சொல்லிட்டு பல பேர் ரெடி ஆயிட்டாங்க. இந்த கேமை முதல்ல விட்டு கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டது சஞ்சனா, வேண்டாம்னு சொன்னது சஞ்சனா. இந்த வாய்ப்பின் அடிப்படை நான் சஞ்சனா சொல்றேன். நம்ம ஃபேட்மேன் ரவீந்தர் 7 வருஷமா இந்த பிக் பாஸ் சீசனை ரிவ்யூ பண்ணிருக்கிறதுனால அவருக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். அது என்னன்னா, ஒரு நல்ல பாயிண்ட்டை ஒருத்தர் மேல எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா பின்னாடி வர எல்லாருமே அதே பாயிண்ட்டை தான் ஒப்பிப்பாங்க அப்படிங்கிறது இவருக்கு நல்லாவே தெரியும். சோ அதனால ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் எடுத்து போட்டு விட்டோனே பின்னாடி வர ஆடுகள் எல்லாம் அதே சொல்லிருச்சுங்க. இது ஒரு நியாயமான காரணம். வேண்டான்ற ஒரு ஆப்ஷனுக்கு வாய்ப்பு ஈஸியா கிடைக்கிற வாய்ப்பு இல்ல. இதோட ஃபுல் வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் இங்க இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க.